ஜோதிடராக இருந்து ஜோதிடமே பார்க்கலன்னா என் குடும்பத்தை நான் என்ன பணம் கொடுக்கறது? இதை பண்ணுங்க அப்படின்னு ஐயாட்ட கேட்குறேன், ஐயா அதை கொடுக்குறாரு. இதுதான் இப்போ நீங்க கேளைக்கிறதுக்குள்ள வரும் உங்க கர்மாவே மாத்துறாரு. இப்போ இதுதான் சொல்ல வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போதான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, என்னுடைய நார்மல் லைஃப் வாழ்ந்தால் அடுத்த ஜென்மம் வரைக்கும் அது கண்டினியூட்டி ஆகும். அதை மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய கர்மா. நான் போன ஜென்மத்தில் ஒரு பாவம் பண்ண காட்டுதான் இந்த ஜென்மத்தில் எனக்கு இப்படி ஒரு தண்டனையே கிடைச்சிருக்கு. என் வாழ்க்கையை மாற்றிட்டார். அப்போ நான் பண்ண தப்புக்கு இங்கே தண்டனை கிடைக்கல. இந்த கர்மாவை எங்கே போச்சு? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கர்மாவை தான் கிழக்கீர் வாங்கிட்டார். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா எனக்கு தண்டனை கிடைக்கல. நான் நிறைய தப்பு பண்ணினேன், ஆனால் தண்டனை கிடைக்கல. அந்த தண்டனையை அந்த கர்மாவை கிழக்கீர் வாங்கிட்டாரு, என்னையும் ரிலீஃப் பண்ணிட்டார். அவர் எப்படி அந்த கர்மா வாங்கினார்னா அதுதான் அவருடைய தவ வலிமை. நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணுறப்ப உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முன்ஜென்ம பண்ண எல்லா தப்புக்கும் இங்கே தண்டனை குறையணும்னா என் கர்மாவை யாராவது வாங்கிக்கணும். எனக்கு பதில் யாராவது ஒருத்தங்க பலியாகணும். அவர் பலியாயிட்டார். இந்த கர்மா அவர் வாங்கி இப்போ கெட்ட கர்மா அவர் வாங்கணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணுமே அப்படின்னா அதை தான் ஈசன் பண்ணிக்கிட்டு இருந்தார்.